ஆசி ஜபருல்லா திருவாரூர் கேட்குறாரு, சப்தமிட்டு ஓதும் ஃபர்லான தொழுகையில் முதல் ஜமாத்து முடிந்து சுன்னத்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாமதமாக வந்தவர்கள் இரண்டாம் ஜமாத்து நடத்தி குரலை உயர்த்தி சத்தமிட்டு ஓதி தொழுகை நடத்துகிறார்கள். அப்போது சுன்னத் தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு இடையூறாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒரு ஜமாத்து முடிஞ்சிருச்சு, தொழுகை முடிஞ்ச உடனே தொழுகைக்கு பின் சுன்னத்துன்னு இருக்கும்ல, அந்த சுன்னத்தை சில பேர் எந்திரிச்சு தொழுதுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு 10 பேர் லேட்டாக வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ஏன் தனித்தனியாக தொழுவணும், ஒரு ஜமாத்தாக தொழுதுறோன்னு அவங்க தொழுகிறாங்க. அவங்க தொழுமை என்ன ஆகுன்னுட்டு அந்த சுன்னத் தொழுதுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஃபஜர் லொஹராசரில் ஒரு பஞ்சாயத்து வராது. சத்தமிட்டு ஓதக்கூடிய ரக்காத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால், மகரிப் இஷா சுபஹா இருந்துச்சுன்னு சொன்னால், இவங்க ஓதுவது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இவங்க சத்தம் போட்டு ஓதுற என்ன செய்யும், அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ ஏற்கனவே சுன்னத் தொழுகிற ஆளுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுமே, அதனால் இந்த ரெண்டாவது ஜமாத்து நடத்தலாமான்னு கூட அதிலேருந்து ஒரு கேள்வி முளைக்கலாம் அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அதாவது இது என்னன்னு கேட்டால், முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை நமக்கு காட்டி தந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் அது ஏற்படும் இது ஏற்படும்லாம் சொல்லக்கூடாது. ரசூல்லா காட்டாத ஒன்றை நாம முடிவு செய்யும் பொழுது தான் இதனால் அப்படி வருமே, அதனால் இப்படி வருமே, விடுவோமா செய்வோமான்னு யோசிக்கிற உரிமை இருக்குது. ரசூலுல்லா ஒன்றை நம்ம கற்று தந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை செய்யும் பொழுது என்ன வருதுனாலும் அது உங்களுக்கு கவலைப்பட அவசியம் கிடையாது. அதை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. ரசூலுல்லா ரெண்டாவது ஜமாத்துக்கு அனுமதிச்சு இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு மனிதர் ரசூலுல்லா தொழுது முடித்தவொன்னே வர்றார், லேட்டாக வர்றார். இது திருமதியில் வரக்கூடிய அதிசயம், இன்னும் பல நூல்கள்லையும் வருகிறது. லேட்டாக வந்தவொன்னே ரசூலுல்லா தொழுது முடிச்சுட்டாங்க, அவர் தாமதமாக வர்றார். தாமதம் வந்தால் என்ன செய்யணும், அவர் தனியாக தான் தொழுகணும். எல்லோரும் தொழுது முடிச்சுட்டாங்க, அவர் செங்கில் அவர் மட்டும் தொழுவு போகிறார். அப்போ ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களில் யாராவது இவருக்கு தர்மம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன தர்மம்டா என்னன்னு கேட்டால், தொழுத ஒரு ஆள் அவரோட சேர்ந்து தொழுகிறான்னு அர்த்தம். அப்படி சேர்ந்து தொழுதா 25 மடங்கு கிடைச்சிரும்ல. அவர் தனியாக தொழுதாருன்னா ஒரு நன்மை தான் அவருக்கு கிடைக்கும். அவரோட இன்னொருத்தர் சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் 25 நன்மை அவர் கூட கிடைச்சிருது. அப்போ நம்ம தர்மம் செய்கிறோம், அவருக்கு நம்ம போய் சேர்ந்ததுனால அவருக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்றால் அந்த அதிக நன்மையை அவருக்கு நம்ம சதக்கா பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு இலக்கியமாக ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐயுக்கும் எத்தஜுரலாகாதா, இவருக்கு யார் தர்மம் செய்கிறவர் யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு அவரோட தொழுதான்னு வருது. அப்போ ரசூலுல்லா தொழுகையை முடிச்சுட்டாங்க, லேட்டாக வர்றாரு. லேட்டாக வர்றவரை நினைஞ்சாங்க அவர் தனியாக டிஸ்டர்ப் இல்லாமல் தொழுதுட்டு போகலாம். ஆனால் ரசூலுல்லா அதை விரும்பாமல், நீ ஒரு ஆள் சேர்ந்துக்க, தொழுதாளாக இருந்தால் கூட ஒரு ஆள் சேர்ந்துக்கிறங்க, சேர்ந்து கொண்டீர்களே ஆனால் அவருக்கு நன்மை கூட கிடைக்கும். அப்போ லேட்டாக வரக்கூடியவர் நன்மையை அடைவதற்காக தொழுத ஒரு ஆளை பிடிச்சி அவரோட சேர்த்து விட்டு அவரை ஜமாத்தா தொலை வைக்கிறாங்கண்டா அதுக்கு என்ன விளங்குது, ரசூலுல்லா இது அங்கீகரிச்சிட்டான்னு விளங்குது. ரசூலுல்லா அங்கீகரித்த ஒரு விஷயத்தில் எனக்கு இடைஞ்சல் வரும் உனக்கு இடைஞ்சல் வரும்னு சிந்திக்கலாமா நம்ம? ரசூலுல்லா அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையை தான் நீங்கள் அதில் பார்க்கணும். அதை விட என்னென்னு கேட்டால், நீங்கள் சுன்னத் தொழுவுறீங்கல்ல, அது ஏதோ ஒரு பழக்கத்தில் நீங்கள் பள்ளிவாசலில் சுன்னத் தொழுவுறீங்க. முதல்ல சுன்னத் தொழுகிற உரிமை உங்களுக்கு பள்ளிவாசல் தொழுகிற உரிமை கிடையாது. சுன்னத் தொழுகணும் வீட்டிலாம் தொழுவணும். ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபஇன் அஃதல சலாத்துல் மரி ஃபி பைத்திஹி லல் மக்துபா, கடமையான தொழுகையை தவிர மற்ற எல்லா தொழுகைகளையும் ஒருவன் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது ரசூலுல்லா சொல்கிறாங்க. புகாரியில் 731வது ஹதீஸ். அதில் என்ன வருது, உங்களில் ஒருவர் தொழுகிற தொழுகையிலே சிறந்த தொழுகை எது என்று சொன்னால், கடமையை தவிர இல்லல் மக்தூபான ஃபர்லான தொழுகை 5 வேளை தொழுகையை தவிர மற்ற அனைத்து தொழுகைகளையும், அது முன் சுன்னத்தாக இருக்கட்டும், பின் சுன்னத்தாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான தொழுகையாக வந்தாலும் இருந்தாலும் சரி தான், அவர் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது. ஒன்றுக்கு விதிவிலக்கு என்னென்னா, தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிக்கு வந்த காணிக்கைங்கிறாங்கல்ல, அது பள்ளிக்காக உள்ள தொழுகை. அது மட்டும் வேறு ஹதீஸை வச்சு அது விதிவிலக்கில் வந்துடும். அந்த பள்ளிவாசல் நுழையும் போது தொழுகிற அந்த ஒரு தொழுகையை தவிர அப்போ மற்ற தொழுகைகள்னால் நீங்கள் வீட்டிலாம் தொழுவணும். அவர் சலாம் கொடுத்தோன்னா நீங்கள் எந்திரிச்சு முன்னுரிமை எடுத்து நீங்கள் சொன்ன தொழுவுறீங்க, குற்றம் கிடையாது, சிறந்தது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு தானே போகணும். அப்போ நீங்கள் சிறந்த தேர்ந்தெடுக்கமாக இருக்கும் பொழுது
பின்னாடி வர்றவர் மார்க் அனுமதித்த ஒன்றை அவருக்கு வலியுறுத்த ஒன்றை செய்வாரேயானால் யாருக்கு முன்னுரிமை? அவங்களுக்கு தான் முன்னுரிமை. கடமையான தொழுகையை தொழுகிறவங்களுக்கு முன்னுரிமை, சுன்னத்தான தொழுகையை தொழுகிறவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அனுமதி தான் இருக்கே தவிர முன்னுரிமை கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சார் நம்ம தான் வீட்டில் அமைதி தொழுகணும், நம்ம கூட இங்கே தொழுதுட்டு இருக்கிறோம் சுன்னத் தொழுகையை, அதனால நம்ம அவர் இது நம்மளை பாதிக்குது நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சி நீ தொழ வேண்டியதான். அவர் போதுனால நீங்கள் என்ன செய்யணும்? எத்தனை சத்தங்கள்லாம் வெளியே கேட்குது, கேட்டாலும் நீங்கள் தொழுவாமல் இருக்கிறிய அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். அதனால உங்களுக்காக வேண்டி அவரை நிப்பாட்ட இயலாது. அதிகபட்சமாக சொன்னால் அவருக்காக வேண்டி உங்களை நிப்பாட்டலாம். நீ என்ன சுன்னத்து வீட்டில் போய் தொழுவு, அவர் பர்லு தொழுவது தான் பள்ளிவாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கே தவிர இப்படி சொல்வதற்கு இடமே இல்லை. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர் தொழுகிறதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பாதிப்பாக நீங்கள் கருதக்கூடாது, அவ்வளோதான். மார்க் அனுமதித்து அவர் செய்கிறாருன்னு நினச்சா அந்த பாதிப்பை தெரியாது.